ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை வீடியோ. என் பேர் அபிஷேக் ஜெபின். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லிவ் லெத்தம் லிவ் சேனல். இந்த வீடியோவில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, போன வீடியோவில் வந்து எல்கேஜி யூகேஜியோட லைன் ஃபார்மேஷன் பற்றி பார்த்துட்டு இருந்தோம். எப்படி அதை பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டு இருந்தோம். அதோட பார்ட் 2, அதாவது கண்டினியூஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் காய்ஸ். நம்ம வீடியோக்கு யாராச்சும் கீழே புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையும் தட்டி விட்ருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். டியர் பேரண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு தேர்ட் லைன் ஃபார்மேஷனை பார்க்க போகிறோம். ஆல்ரெடி உங்களுக்கு குழந்தை பேசிக்காக ஒரு லெட்டர் எழுதுறதுக்கு கற்றுக்கிறதுக்காக முதல்ல பேசிக்காக என்னென்ன லைன்ஸ் வந்து கற்றுக்கணும்னு நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதில் லாஸ்ட்டாக வந்து ஸ்லீப்பிங் லைன் அண்ட் ஸ்டாண்டிங் லைன் நம்ம வந்து பார்த்து முடிச்சிட்டோம். இதில் ஸ்லீப்பிங் லைன் ஹாரிசாண்டல் லைன்னு சொல்லுவாங்க, ஸ்டாண்டிங் லைனை வெர்டிக்கல் லைனுன்னு சொல்லுவாங்க. இந்த ஹாரிசாண்டல் ஃபார்ம்லேயும் வெர்டிக்கல் ஃபார்ம்லேயும் எழுதுறதுக்கு குழந்தை எப்படி எழுதணும்னு நாங்கள் சொல்லிட்டோம். இதை பார்த்தவங்க கண்டிப்பாக நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு பிரயோஜனப்படுத்திருப்பீங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் நம்புகிறோம். இப்போது ஏற்கனவே இந்த லைன் வந்துட்டு ஏன் நம்ம போட்டிருக்கோன்றதை திரும்ப ஒரு வாட்டி கூட சொல்கிறேன். ஏன்னா நம்ம நோட் புக்கில் 4 லைன் நோட் அவங்க யூஸ் பண்ணி எழுதுறதா இருந்தால் அதில் வந்து கொஞ்சம் ஸ்மால் சைஸில் இருக்கும், எழுதுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நம்ம இந்த 4 லைனை நம்ம இங்கே A4 சைஸ் பேப்பரில் லைன் ஃபார்ம் பண்ணி அவங்கள அதில் எழுத வைக்க போகிறோம். லாஸ்ட் வீடியோ பார்க்காத உங்களுக்கு நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் 2 லைன் எப்படி ஃபார்மேஷன் பண்ணணும், குழந்தைக்கு அதை எப்படி கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறது கிளியராக நாங்கள் சொல்லியிருப்போம். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ நம்ம தேர்ட் லைனை பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக ஃபஸ்ட் லைன் அந்த ஸ்லீப்பிங் லைன் வந்து ஹாரிசாண்டலாக இந்த படுத்த மாதிரி நம்ம வரைக்கிறோம். ஸ்டாண்டிங் லைன் வெர்டிக்கலாக ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி நம்ம வரைக்கிறோம். இப்போ நம்ம வரைய போகிறது ஸ்லாண்டிங் லைன். ஸ்லாண்டிங் லைன் அப் டவுனாக நம்ம வரைய போகிறோம். கொஞ்சம் சாய்வாக ஸ்லீப் பண்ண மாதிரியும் இல்லை, ஸ்டாண்ட் பண்ண மாதிரியும் இல்லாமல் கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக நம்ம வரைகிற இந்த லைனுக்கு பேர் ஸ்லாண்டிங் லைன். ஸ்லாண்டிங் லைன். தேர்ட் லைன் ஸ்லாண்டிங் லைன். இது என்ன ஸ்லீப்பிங் லைன் மாதிரியும் இருக்காது, ஸ்டாண்டிங் மாதிரி இருக்காது, கொஞ்சம் சாய்வாக ஸ்லோப்பாக அப்படி இருக்கும். இதில் 2 வகையான ஸ்லாண்டிங் லைன் நம்ம வரையலாம், 2 டைப்பாக. எப்படின்னா அப் அண்ட் டவுனாக மேலிருந்து கீழ் வரைகிறது ஸ்லாண்டிங் லைன். பட் இது வந்து ஃபார்வர்ட் பெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார்வர்ட் இப்படி பார்க்கும்போது இப்படி பார்க்குற அந்த ஃபார்வர்ட் டைப்பில் பெண்டான மாதிரி உங்களுக்கு இந்த லைன் வரும். இன்னொரு லைன் பேக்வேர்ட் பெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப் டு டவுன் இந்த பக்கமாக வரையணும். அதாவது பேக் வந்து பெண்டாக இருக்கும், இங்கே ஃபார்வேர்டு பெண்டாக இருக்கும், இங்கே வந்து பேக்வேர்டு பெண்டாக இருக்கும். இந்த மாதிரி 2 ஸ்லாண்டிங் லைன் வந்து 2 டைப்பாக நம்ம வரையலாம். அப்போ தான் நம்ம ஃபஸ்ட் லெட்டர் ஏ எழுதுறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஏ எழுதும்போது இந்த 2 லைனுமே நமக்கு யூஸ் ஆகும். ஸோ குழந்தைக்கு நீங்கள் பக்கத்தில் கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த ஸ்லாண்டிங் லைன் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் ஃபஸ்ட் லைன்லேருந்து கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணும்போது அப் டவுனாக மேலேருந்து கீழே ஸ்லாண்டிங் லைன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வரைய வைக்கணும். ஆனால் குழந்தை கொஞ்சம் ஸ்டாண்டிங் லைன் ஸ்லீப்பிங் லைன் கூட ரொம்ப ஈஸியாக வரைஞ்சிருவாங்க. பட் ஸ்லாண்டிங் லைன் வரையும்போது கொஞ்சம் திணற ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி கோணல் மணலாக எப்படியோ அப்படி இப்படி வரைவாங்க. இப்படி வரையும்போது அப்படி போயிடும் இப்படி போயிடும் எப்படியோ அவங்க வரையிதில் கொஞ்சம் சிரமப்படுவாங்க, கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணுன்னா, நீங்கள் ஸ்லாண்டிங் அந்த ஃபார்ம்லையே அவனுக்கு கொஞ்சம் டாட்ஸ் போட்டு விட்டிங்கன்னா அந்த டாட்ஸ் அவன் ஜாயின் பண்ணுற மாதிரியே கரெக்டாக வரைஞ்சிருவான். இது உங்களுக்கு ஒரு ஈஸியான மெத்தடாக இருக்கும். நீங்கள் ஸ்லாண்டிங் லைன் அவனுக்கு ஃபஸ்ட்டு சொல்லி கொடுக்கும்போது சின்ன சின்ன டாட் ஸ்லாண்டிங்காக சின்ன சின்ன டாட்ஸ் அவனுக்கு போட்டு கொடுத்துடணும். ஒரு 2-3 டைப் 2-3 வந்துட்டு அந்த மாதிரி டாட்ஸ் நீங்கள் அவனுக்கு அந்த மாதிரி லைனை போட்டு கொடுத்துக்கிட்டிங்கன்னா அவன் அப்படியே போட போட அவனுக்கு அந்த கை பக்குவம் கரெக்டாக வரும். அந்த ஸ்லாண்டிங் லைன் எப்படி வரையணும்னு அவன் நல்லா கற்றுக்குவான். இதையே இந்த பக்கம் நீங்கள் போடும்போது இது ஃபார்வர்ட் பெண்டில் நம்ம வரைஞ்சிருக்கிறோம். இப்போ பேக்வேர்ட் பெண்டில் நீங்கள் வரையும் போது கூட இந்த மாதிரி டாட்ஸ் போட்டு கொடுத்தீங்கன்னா அந்த டாட்ஸ் அவன் அப்படியே ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே அதை கரெக்டாக வரையும் போது அவனுக்கு பேக்வேர்ட் பெண்டு அந்த ஸ்லாண்டியும் கரெக்டாக வந்துடும்.
இதை வந்து குழந்தைக்கு நீங்கள் மெதுவாக பொறுமையாக இப்போ ஸ்லீப்பிங் லைன் ஸ்டாண்டிங் லைன் ரெண்டுமே குழந்தை நல்லா கொஞ்சம் தரவாயிட்ட பிறகு ரெண்டுமே அவன் நல்லா ஸ்ட்ராங்காக அழகாக க்ளீனாக வரைய ஆரம்பித்த பிறகு அதை நல்லா போடுறான் அப்படிங்கிறது உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆன பிறகு இந்த ஸ்லாண்டிங் லைனை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து பேக் ஃபார்வேர்டு பெண்டு நீங்கள் இப்படியா டாட் போட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து இந்த தேர்ட் லைன் வரைக்கும் நீங்கள் அப்படியே அவனுக்கு நீங்கள் சாதாரணமாக வரைஞ்சிட்டு அவனுக்கு அந்த டாட் போட்டு கொடுத்துருங்க. அப்படியே குழந்தை 2 டைப்பான இந்த ஸ்லாண்டிங் லைனையும் அவன் வரைய ஆரம்பிச்சிருவான். இதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இன்னும் ஃபர்தர் வந்துட்டு நீங்கள் லைன்ஸ் வந்து A4 சைஸ் பேப்பரில் நிறைய லைன்ஸ் ஃபார்மேஷன் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா குழந்தை அதை கரெக்டாக வரைய ஆரம்பிப்பான். இந்த ப்ராக்டிஸை நீங்கள் 1 or 2 days இல்லை 1 week கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அவன் கொஞ்சம் எழுதுறதுக்கு கொஞ்சம் சிரமப்படுறான்னா அது கரெக்டாக அந்த லைன் வந்து வரல அப்படின்னா கூட நீங்கள் கொஞ்ச நாள் கூட எடுத்து அவனுக்கு பொறுமையாக சொல்லிக் கொடுக்கலாம். இப்போ நம்ம ஸ்லீப்பிங் லைன் பார்த்துட்டோம், ஸ்டாண்டிங் லைன் பார்த்துட்டோம், ஸ்லாண்டிங் லைன் பார்த்துட்டோம். இனி நமக்கு இன்னொரு லைன் இருக்குது, தட் இஸ் கர்வ்ட் லைன். கர்வ் லைன் அது எப்படி இருக்குன்னா நம்ம சி எழுதுகிற மாதிரி இப்படி கர்வ் இந்த மாதிரி வரும். this is called curved line. curved line இது வந்து எப்படி வரையணும்னு குழந்தை இதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டப்பட ஆரம்பிப்பான். இது எல்லாமே லைன் ஃபார்மில் இருக்குது, பட் இது மட்டும் கொஞ்சம் நமக்கு டிஃப்ரெண்ட்டாக வளைவாக, அதாவது நம்ம கொஞ்சம் குழந்தை கொஞ்சம் கையை வளைக்க ஆரம்பிக்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வருவான். இப்படிக்கு அவனுக்கு இந்த மாதிரி கையை வந்து வளைக்கிற ஒரு சின்ன ப்ராக்டிஸ் நீங்கள் அப்பப்போ ஏதாச்சும் ஒன்று கொடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அவன் அதை கொஞ்சம் ஈஸியாக கற்றுக்குவான். இப்போ இது எங்கே ஸ்டார்ட் பண்ண சொல்லணும்னா ஃபஸ்ட் லைனில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஒரு புள்ளி வச்சுக்கோங்க, இங்கே ஒரு டாட் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு டாட்டு, இந்த தேர்ட் லைனில் ஒரு டாட். இந்த 2 டாட்டையும் எனக்கு சொல்லும்போது அவன் ஃபஸ்ட்டு இப்படி மாறி மாறி எப்படி அவனா இணைச்சிக்குவான். அவனுடைய அந்த கர்வ் வந்து கரெக்டாக வராது. இருந்தாலும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த 2 லைனையும் இப்படி தான் இப்போ ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனுக்கு மெதுவாக சொல்லி கொடுக்க ஆரம்பிங்க. இந்த லைன் இந்த டாட்லேருந்து இந்த டாட்டுக்கு நம்ம மெதுவாக இப்படி வந்து இப்படி வந்து இப்படி ஜாயின் பண்ணணும். சரியா? அப்படி சொல்லி கொடுத்தீங்கன்னா குழந்தை ரொம்ப அழகாக உற்சாகமாக, ஓ இப்படியா மம்மி 2 டாட் மட்டும் போட்டு கொடுங்க, நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவான். நீங்கள் என்ன பண்ணணும், மெதுவாக 2 டாட் போட்டு கொடுத்துட்டு அவனுக்கு மெதுவாக இப்படி வந்து எனக்கு இதுக்கு சொல்லி கொடுக்கணும். சப்போஸ் அவனுக்கு அது தெரியலை, அதில் இடையில வரவே ராங் பண்ணுறான், தப்பு பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஸ்டார்டிங்கில் நீங்கள் அதே மாதிரி அதே இதில் வந்துட்டு என்ன பண்ணலாம், சின்ன சின்ன டாட்ஸ் வந்து அந்த மாதிரி கர்வ் லைன் மாதிரியே போட்டு கொடுக்கலாம். அப்போ அவன் என்ன பண்ணுவான், அதை அப்படியே ஜாயின் பண்ண ஆரம்பிப்பான். இது சிரமப்படுக்கிற குழந்தைக்கு மட்டும் இது நீங்கள் சொல்லிக் கொடுங்க. இல்லைனா 2 டாட் மட்டுமே போட்டு அதை ஜாயின் பண்ண ஃபஸ்ட்டு அதை சொல்லிக் கொடுங்க. அவனால் அதை முடியலை, அவன் கொஞ்சம் அதை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபீல் பண்ணி எழுதுகிறான் வரைகிறான் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி டாட் போட்டு அந்த டாட்டுங்களை ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி கொடுங்க. இப்படி நிறைய டாட்ஸ் போட்டு அதை நீங்கள் வந்து அவனுக்கு சொல்லி கொடுத்து கர்வ் பண்ணி வரைய சொல்லும்போது இன்னும் குழந்தைக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதுக்கு நீங்கள் கேட்கலாம், நாங்கள் வந்து இதுக்கு புக்ஸே இருக்குது, அதை வாங்கி வேணால் கூட அந்த டாட் போட்ட புக்ஸ் எல்லாம் நிறைய வந்திருக்கு, அதுலேயே அவனுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லலாம். அப்படி ப்ராக்டிஸ் கொடுக்கலாம். ஆனால் அது வந்து உங்களுக்கு நேச்சராக நீங்கள் அவனை ட்ரைன் பண்ணுற மாதிரி இருக்காது, ஒரு ஆர்டிஃபிஷியலாக குழந்தைய ட்ரை பண்ணுற மாதிரி அது இருக்கும். இதுக்கு நீங்களே வீட்டில் இந்த மாதிரி பேப்பர்ஸ் வாங்கி லைன் பண்ணி உங்கள் கிட்ட உட்கார வச்சு நீங்கள் உங்கள் கையாலேயே அவனுக்கு அவன் கண்ணு முன்னாலே காட்டி அவனுக்கு வரைய வைக்கும்போது இன்னும் அவனுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓ எங்கள் மம்மி அழகாக வரைஞ்சிருக்காங்க, அதை விட அழகாக வரையணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி குழந்தைக்கு வந்துடும். அவன் அழகாக அதை வரைய ஆரம்பிப்பான். இந்த 4 லைன் தான் நமக்கு ஃபஸ்ட்டு லைன் மெத்தடில் நம்ம குழந்தையை எழுத கற்றுக் கொடுக்குற ஒரு காரியம். இன்னும் வேறு ஆக்சுவலாக லைன் அப்படிங்கிறது இந்த 4 லைன் தான், ஸ்லீப்பிங் லைன், ஸ்டாண்டிங் லைன், ஸ்லாண்டிங் லைன், கர்வ் லைன். இதுக்கு மேலே ஜிக்ஸாக்னு இருக்குது. அந்த ஸ்லாண்டிங் லைன்லேயே இன்னொரு ஃபார்மேஷன் வந்து நம்ம வித்தியாசமாக வரைஞ்சி அவனுக்கு காட்ட போகிறோம். அதாவது WV இந்த மாதிரியெல்லாம் அவன் எழுதுறதுக்கு அது கொஞ்சம் அவனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக நம்ம திரும்ப நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அதை பற்றி அது எப்படி வரையணும், அது குழந்தைக்கு எப்படி மோட்டிவேட் பண்ண அவனை வரைய வைக்கணுங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இப்போது இந்த 2 லைன் ஏற்கனவே நம்ம 2 லைன் லாஸ்ட் வீடியோவில் பார்த்துட்டோம். இப்போ இந்த 2 லைனை நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்குறோம், ஸ்லாண்டிங் லைன் அண்ட் கர்வ்ட் லைன். ஸ்லாண்டிங் லைன் 2 டைப்பாக இருக்குது. ஃபஸ்ட்டு அப் அண்ட் டவுனில் தான் நம்ம வரையணும். அப் அண்ட் டவுனில் வரையும் போது என்ன பண்ணணுன்னா
ஃபார்வர்டு பெண்ட், இங்கே ஃபார்வர்ட் முன் பக்கம் வந்து வளைந்த கொஞ்சம் பெண்டான மாதிரி சாய்வான மாதிரி அதை ஸ்லோப்பாக வரைகிறோம். அது திஸ் இஸ் கால்டு ஃபார்வர்ட் பெண்ட். தென் பேக்வேர்ட் பெண்டுக்கு நம்ம இங்கேருந்து அப் அண்ட் டவுனில் இந்த பேக் சைடு கொஞ்சம் பெண்டான மாதிரி வரைகிறோம். இந்த 2 லைனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்முடைய ஆல்ஃபபெட்டிக்கில் ஃபர்ஸ்ட் லெட்டர் ஏ எழுதுறதுக்கு இதுதான் ஃபண்டமெண்டலாக நம்ம குழந்தைக்கு கற்றுக் கொடுக்க போகிறோம். ஸோ இதை ரொம்ப கேர்ஃபுல்லாக குழந்தைங்களுக்கு எழுத வைங்க. நீங்கள் பக்கத்தில் இருந்து குழந்தைய மோட்டிவேட் பண்ணி எழுத வச்சிங்கன்னா இந்த மாதிரி டாட் போட்டு அவனை அது மேலே ட்ரா பண்ண வச்சு நீங்கள் ஸ்டார்டிங் பண்ணி விட்டிங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக குழந்தை எழுதுவான். அதே மாதிரியே இந்த கர்வ்ட் லைனும் நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக அவனுக்கு டாட் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா 2 டாட் போட்டு அதை ஜாயின் பண்ணுற மாதிரி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா குழந்தை ரொம்ப அழகாக எழுதுவான். சீக்கிரமே இந்த லைன்ஸ் எல்லாத்துலேயும் ரொம்ப இம்ப்ரூவ் ஆவான். அதுக்கு பிறகு நம்ம வந்து லைன் எல்லாமே அவன் நல்லா எழுத வரைய ஆரம்பிச்சிட்டானா, ட்ரா பண்ணுறதுல இம்ப்ரூவ் ஆகிட்டானா, திரும்ப நம்ம அவனுக்கு லெட்டர் ஸ்டார்ட் பண்ணுறதுல எப்படி அவனுக்கு லெட்டர் ஸ்டார்ட் பண்ணி அதை எழுத வைக்கணுன்றதை உங்களுக்கு தொடர்ந்து வர வீடியோவில் நாங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். இந்த வீடியோவில் வந்து உங்கள்கிட்ட விடைபெறுவது லிவ் லெட் தம் லிவ் ஃப்ரெண்ட். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ. பாய்.